இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இந்த கார் யாரோடது? என்னோட கொலுசை இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னோட பிறப்ப பத்தின ரகசியம் இந்த கொலுசோட முடிச்சு போடப்பட்டிருக்கு. இந்த காரோட ஓனர் யாரு? அவங்க கிட்ட இந்த கொலுசு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா, நான் கோவத்துல உன்னை ஏதேதோ சொன்னதுனால நான் இருக்கேங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கியா? எனக்கு நீ வழி காட்டியிருக்கியா? இந்த காரோட ஓனர் வரணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்குமா வீண் சிரமம்? நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா. பசங்களை பாத்துக்கிறதுல அம்மாக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? நீ அசையாத. அண்ணா, டேப்லெட். ஜூஸ் குடினா. எனக்கு போதுமா? தேங்க்யூ. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையா? நீ சீக்கிரம் ரெக்கவரி ஆனாதானே என்ன அப்பப்ப காதை திருகி திட்டுறதுக்கு சரியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் டிஃபன் கொண்டு வரேன். ஏய் பூரி, இப்பதானே நான் ஜூஸ் குடிச்சேன், உடனே எல்லாம் டிஃபன் வேணாம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நீங்க டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு டேப்லெட் வேற போடணும். உங்க ரூல்ஸ நாங்க ஃபாலோ பண்றோம்ல, அதே மாதிரி டாக்டர் சொன்ன ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏய், உண்மைதானம்மா, தப்பா எதுவும் நான் சொல்லலையே. புரி, சாரி, இந்த கிளாஸ பத்தி மறுபடியும் லெக்சர் எல்லாம் கொடுத்துறாத ப்ளீஸ். ஹலோ சரதா, ககனை பத்தி தெரிஞ்சுக்கதான் நான் கால் பண்ணேன். இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லாதான் இருக்கான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு வரவா? தயவு செஞ்சு அந்த காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனாலதான் எனக்கு ட்ரீட்மெண்டே வேண்டான்னு அங்க இருந்து அவன் கிளம்பி வந்துட்டான். இதுல நீங்க வீட்டுக்கு வந்தா அவன் என்ன பண்ணுவானோ தெரியல, என்னால யூகிக்க முடியல. ஏன் சரதா, என் பையனுடைய நல்லது கெட்டது கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அவனோட பார்வையில நீங்க அந்த தகுதிய எப்பவோ இழந்து போயிட்டீங்க. அது உங்களுக்கும் தெரியும். அவன் உடம்புல ஏற்பட்ட காயத்தை விட மனசுல ஏற்பட்ட காயம் ரொம்ப ஆழமானது. தயவு செஞ்சு கடந்த காலத்தை தோண்டி அந்த காயத்தை இன்னும் பெருசாக்காதீங்க பிளீஸ். சரதா, நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? என் வேதனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அப்படி சொல்லிக்கிறதுக்கு என்ன பாக்கி இருக்கு? இப்போதைக்கு என் புள்ளதான் என்னோட வாழ்க்கை. சாரிங்க, ராங் நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க.
யாருமா? அது ராங் நம்பர்ப்பா. இப்பெல்லாம் வீட்டுக்கு ராங் நம்பர்ஸ் நிறைய வருதுமா. இனிமே வராம பண்றேன். அம்மா எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? எங்க இல்ல நம்மன்னு சொல்லணும். அப்படி சொல்ல நீ ஒண்ணு எங்க ஃபேமிலி இல்ல. ஒரே ஃபேமிலில இல்லாம இருக்கலாம், ஆனா பிளட் ஒண்ணு தானக்கா. சரி உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல அண்ணனை பார்க்கணும். ஹே நில்லு. நோ வே. உன்னாலதான் என் அண்ணனுக்கு இப்படி ஆச்சு. இப்ப என்ன ஆறுதல் சொல்லலாம்னு வந்திருக்கியா? முதல்ல கிளம்புங்க இருந்து. அக்கா என்ன உங்க தம்பியா இல்லைனாலும் ஒரு கெஸ்டா மதிக்கலாம்லக்கா. கெஸ்ட் யாராவது இப்படி துரத்துவாங்களா? என்ன சென்டிமெண்ட் டிராமாவா? ஹே கண்டுபிடிச்சிட்டியா? வெரி இன்டெலிஜென்ட் அக்கா. சீ, போ. நீ கெஸ்ட் எல்லாம் கிடையாது, கோஸ்ட். கெட் அவுட். அது இல்ல பூர்ணிமா. சாரி 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 அண்ணா, ஐ எம் வெரி சாரிண்ணா. வாட்? அது வந்து என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்டாப் இட் சரி. உன் ஃபேஸுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக்லாம் சூட் ஆகலடா. அண்ட் டோன்ட் பி ட்ராமாட்டிக். அண்ட் எனக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் நீ கிடையாது, அந்த பொண்ணு தான். ஸோ டோன்ட் பி சாரி. சொல்லுங்க. இந்த கொலுச சாக்கா வச்சுக்கிட்டு இவ கூட பேசி இவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுவா? ஆக்சுவலி அந்த கொலுசுக்கு பெரிய கதை இருக்குங்க. அந்த கதை என் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியங்க. ப்ளீஸ் சொல்றீங்களா? ஐயோ, அவ்வளவு பெரிய கதைய எப்படிங்க உடனே சொல்ல முடியும்? நீங்க யாருன்னு தெரியணும், உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும். சாரி, உங்க குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க என் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் மொத்தத்தையும் சொல்லிடுறேன். என்னங்க, என் கண்ணுல கண்ணீரை பார்த்தா உங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா? சரிங்க, நான் கேட்டு சொல்றேங்க. என்னது கேட்டு சொல்றீங்களா? அது நான் ஒரு அர்ஜென்ட் மேட்டரை பத்தி ஆபீஸ்ல பேசணும். அந்த மேட்டர் கிளியர் ஆனதும் உங்க மேட்டரை வந்து பொறுமையா கிளியர் பண்றேன். என்னது? அதாங்க கொலுசு மேட்டர் கிளியர் பண்றேங்க. நீங்க வாங்க வாங்க, வந்து கார்ல ஏறுங்க. எஸ். ஏங்க, நான் டிரைவர் இல்ல, முன்னாடி வந்து உட்காருங்க. நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேங்க. பின்னாடி உட்கார்றவங்கள கார் ஓனர்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து உட்காருங்க ப்ளீஸ்.